Praise. ராம் கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் கருளும் சமாதானமும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பேதரவாளனே அறிவேன் என் ஆத்துமாவில் You are my Father, Jesus. கொள்ள ஸ்தோத்தரிக்க வழிபட மகிழ்ச்சியோடு ஆர்த்திக்க நீர் பயணப்பட்டிருக்கிறீர், கூட இருந்திருக்கிறீர். நாங்கள் போகும்போதும் உட்கார்ந்த போதும் அதையெல்லாம் அந்த வேளையில் நினைக்க மாட்டேன். சிறப்பாக இந்த நாளிலே இந்த கடை நானே ஆண்டவரே முன்னிட்டு அருமையான திரு வார்த்தைகளை அவர் வழியாக நாங்கள் போகும்போது நிறைவோடு ஆசீர்வாதத்தோடு துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் தாழ்மையோடு கேட்கிறோம். அன்பின் பிதாவே. பாடல் எண் 84 ஆமேசியாவே நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 84.
ஏற்ற காலம் நீ வந்தே மாங்கா சேரைகளை மீட்டு கொடுத்தோல் நீதி செய்து பாவமும் போக்குவே சகாயம் பாலா மாறிவோம் திராளை மீது ஏரோளை ஆகவே அல்மாரி போனே வாரும் பூமி எழுக நம்பிக்கை மாகி வாங்கும் எங்கெங்கும் மலர நாத பொருளுடனா ஆகாயமானது கர்த்தரின் வல்லமை கைவேலை பாடுகளை பறைசாற்றுகின்றன. சூரியன் உதிப்பது முதல் அஸ்தமாகும் வரைக்கும் படைப்புகள் உரையாடுகின்றன.
இரும் பகலும் கடவுளின் செயல்களை பூமியின் உயிரினங்கள் அறிவிக்கின்றன. கடவுளின் கட்டளைகள் தெளிவானவை, அது இருதயத்தை அறிவூட்டுகிறது. கடவுளின் சட்டம் நேர்த்தியானவை, அது நமது சிறந்தவைகளை கொடுக்குமாறு நம்மை அழைக்கின்றது. நம் மத்தியில் இருக்கும் கடவுளின் தூய பிரசன்னத்துக்கு உங்கள் இதயத்தை திறவுங்கள். கடவுளின் வழிகாட்டுவதற்கு எங்கள் வாழ்வை திறந்து கொடுக்கிறோம். கடைநாணிய ஐக்கிய கூடுகை ஆராதனை முறைமைக்கு வந்திருக்கும் சபையார் எல்லாரையும், செய்தி கொடுக்கின்ற போதவர் அம்மாவையும், நம்முடைய ஆயர்களையும் வாழ்த்தி பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வருகிறார். ஒரு சிறிய தியானத்தை அமைதியாக ஏறெடுப்போம். ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எங்கும் இருள் இருந்தது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கடவுள் கூறினார். வெளிச்சம் உண்டாயிற்று. கடவுள் அதை நல்லதென்று கண்டார். பின்பு தேவன் தண்ணீரின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்து நின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் கூறினார். அவ்வாறே கடவுள் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். அது நல்லது என்று கடவுள் கண்டார். பின்பு கர்த்தர் வானத்தின் கீழ் இருக்கிற தண்ணீர் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. கடவுள் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த தண்ணீருக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். பின்பு கடவுள் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் தாவரங்களையும் மரங்களையும் விதையுடைய கனிகளை தரும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. கடவுள் அது நல்லது என்று கண்டார். பின்பு கடவுள் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். கடவுள் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் உருவாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. கடவுள் அது நல்லது என்று கண்டார். பின்பு கடவுள் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் தண்ணீரானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். கடவுள் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். பின்பு கடவுள் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். பின்பு கடவுள் நமது சாயலாக மனிதனை படைப்போம். அவன் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். அனைத்து தாவரங்களையும் மனிதர்களுக்கு உணவாக கொடுத்தார். அது அப்படியே ஆயிற்று. கடவுள் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. நமது வாழ்விடமான பூமி தாய் உடைந்த பானைக்கு ஒப்பிடப்படுகிறது. பூமியை பராமரிக்கும்படி கடவுள் நமக்கு கொடுத்த கடமையை செய்ய தவறியதினால் பேரழிவுகளினாலும் பிற சிக்கலினாலும் சூழப்பட்டுள்ளது. பறவைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. புல் உலர்ந்து கொண்டிருக்கின்றது. நீரில் உள்ள நச்சுத்தன்மை நமது குழந்தைகளை கொல்லுகின்றது. சுய லாபத்திற்காக சொர்க்கமாகிய இந்த பூமி அழிக்கப்பட்டது. கடவுள் இப்பூமி இழந்த நன்மையை கண்டார். படைப்பின் நன்மதிப்பை இழப்பதை நாம் காண்கிறோம், கேட்கிறோம், அனுபவிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அனைத்து படைப்புகளின் உடன்படிக்கையும் முறிந்தது. பூமியானது பேராசையினாலும் தீமையினாலும் மற்றும் போர், பசி, பாரபட்சம், விரக்தி, நோய், காலநிலை நெருக்கடி, நிலநடுக்கம், வெள்ளம், சுனாமி, சூறாவளி ஆகியவற்றினாலும் ஆளப்படுகிறது. பாவ அறிக்கைக்கான அழைப்பு நான் கூற நீங்கள் சபையார் எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்ல உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வளிப்பவரே, கொள்ளையடிக்கப்பட்ட பூமியின் மத்தியில் இருந்து படைப்புகளோடு நாங்கள் கூக்குரல் இடுகிறோம்.
வாழ்வளிப்பவரே, நச்சு கலந்த தண்ணீரின் மத்தியில் இருந்து படைப்புகளோடு இணைந்து நாங்கள் கூக்குரல் இடுகிறோம். மனுஷர் எங்களுக்குள்ளும் எங்கள் அயலாகத்தாரோடும் சமாதானத்தை உருவாக்குவதற்கான வழியை நாங்களே கண்டுபிடிக்கத்தக்கதாக நீர் இந்த பூமியை உருவாக்கி இருக்கிறபடியால் போரை நிறுத்தும்படியாய் உம்மிடத்தில் நாங்கள் மன்றாட இயலாது. ஆண்கள் உலகம் அனைத்திற்கும் உணவளிப்பதற்குமான வளங்களை நீர் ஏற்கனவே எங்களுக்கு அருளியிருக்கிறபடியினால் பசியை ஒழிக்க உம்மிடம் நாங்கள் மன்றாட இயலாது. இந்த வளங்களை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி பேராசையின்றி நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது பசியை ஒழிக்க முடியும். எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற நல்ல காரியங்களை பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு அளித்த கண்களை சரியாய் பயன்படுத்தும் போது பாரபட்சங்களை ஒழிக்கும்படியாய் நாங்கள் உம்மிடம் மன்றாட இயலாது. சேரிகளையெல்லாம் அகற்றி மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்கத்தக்க அதிகாரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறபடியினால் துன்பங்களை அகற்றும்படி நாங்கள் உம்மிடத்தில் மன்றாட இயலாது. இரக்கத்துடன் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த மனதை நீர் எங்களுக்கு ஏற்கனவே அருளியிருக்கிறபடியால் வியாதியை நீக்கும்படியாய் உம்மிடம் நாங்கள் மன்றாட இயலாது. ஆகவே கர்த்தாவே, எங்களையும் எங்கள் குறைபாடுகளையும் மன்னித்து நாங்கள் ஜெபிக்கவும் விருப்பப்படவும் மட்டும் இல்லாமல் செயல்படவும் எங்களுக்கு வலிமையையும் உறுதியையும் துணிவையும் தரும்படியாய் நாங்கள் உம்மிடம் மன்றாடுகிறோம். ஜெபம். அனைவரும் இறைந்து ஏறெடுப்போம். வாரும் தூய ஆவியை, படைப்புகளை புதுப்பியும். எங்களோடும் எங்களது முயற்சிகளிலும் நீர் அசைவாடி எங்கள் திருச்சபையை புதுப்பிக்கும்படியாய் எங்களுக்குள்ளும் புது ஜீவன் அருளும். உமது நீதி என்கிற நீரோடைகளுடன் இவ்வுலகில் அசைவாடும். ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு வாழ்வாகிய நீரையும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலையாகிய ஆறுகளையும் அருளும். உமது அன்பாகிய நெருப்பால் எங்கள் உள்ளத்தில் அசைவாடும். உமது குணப்படுத்துதலின் அரவணைப்பையும் உமது மன்றாட்டு வாக்கையும் அதிகாரமாகிய தீச்சுடரையும் அருளும். ஆமீன். இப்போதும் நம்முடைய ஞாயிறு பள்ளி சிறு பிள்ளைகள் முன்னாலே வந்து இன்றைக்குரிய மனப்பாட வசனத்தை இவர்கள் சொல்ல. குமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால். மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25:13. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை இப்போது நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. ஏசாயா 5ஆம் அதிகாரம்
வசனங்கள் 1 முதல் 13 வரை. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் மட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது, மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும். பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். 10 நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும். ஒரு கள விதை ஒரு குறுனி விளையும். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். பாட முடிந்தது. தேவனிற்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 25 முடிய. ரோமர் 8 19 முதல் 25 முடிய. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோടെ காத்து கொண்டிருக்கிறது. அதனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினாலேயே மகிமையை கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியில் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையல்ல. ஒருவன் தான் காணாததை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோടെ காத்திருப்போம். பாட முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர்.
கை படைத்தவற்றை அவர்கள் ஆளுமை செய்து எல்லாவற்றையும் அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளேன். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளேன். அனைவரும் இணைந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியில் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலத்திலும் மகிமை உண்டாவதாக. விசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 46 முடிய. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 46 முடிய. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாரில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய ஆராதனை நிறைவிலும் வருகின்ற 1ஆம் தேதி முதல் நாம் திருவருகை காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகின்றோம். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று முதல் கிறிஸ்து பிறப்பின் வருகையை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கும்படியாக ஆயத்தப்படுகின்ற நாட்கள் என்பதனால் நம்முடைய ஐக்கிய குழுக்கள் கிறிஸ்து பிறப்பு மரவிழா பாடல் பயிற்சியை மேற்கொள்வது வழக்கம். அவ்விதமாக இன்றைய நாளின் ஆராதனை நிறைவிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அதிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிறப்பு பாடல் பயிற்சியிலே நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 29/11 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை நடைபெறும். 1/12/2024 மாதத்தின் முதல் நாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் அதிகாலை ஆராதனை அது 9 மணி ஆராதனையாக ஒரே ஆராதனையாக நடைபெறும். அது விசுவாச வார்த்தை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். இந்த திருவருகை காலங்களிலே நம்முடைய திருச்சபையின் வழியாக தேவையில் உள்ளோர் அருட்பணி ஊழியங்களை நாம் கடந்த பல வருடங்களாக செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக இந்த வருடமும் நாம் பசுமலை பகுதியில் உள்ள CSI மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுடைய இல்லத்தையும் காப்பகத்தையும் சமுதாயத்தால் கைவிடப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, நலிவடைந்த, ஆதரவற்றிருக்கின்ற பெண்கள் மற்றும் வாலிப பெண்கள் அவர்களுடைய காப்பகத்தையும் சென்று சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுகின்றோம். அவ்விதமாக இந்த ஊழியங்களுக்காக உங்களால் இயன்ற காணிக்கைகளை நீங்கள் வருடந்தோறும் கொடுத்து வருகின்றீர்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன்.
இந்த வருடமும் நாம் சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட்டிருப்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காக உதவி செய்ய நினைப்பவர்கள் இதற்காக ஒரு தனி நோட்டு நாம் பிரத்யேகமாக போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் விதமாக நாம் செய்வதுண்டு. இந்த நோட்டிலே உங்களுடைய பெயர், உங்களுடைய காணிக்கை தொகை, உங்களுடைய கையொப்பமிட்டு திரு சாமுவேல் தவராஜ் ஐயாவிடம் இந்த நோட்டு இருக்கும். இதை நீங்கள் அவரிடம் கொடுத்து உதவும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது வார நிறைவிலே நாம் இந்த இல்லங்களுக்கு சென்று அவர்களோடு கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 1ஆம் தேதி நம்முடைய அட்வென்ட் கால ஒழுங்குகள், வழிபாட்டு ஒழுங்குகள் அச்சிட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே அவர் அருள்கின்ற சமாதான மகிழ்ச்சி பலனை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவரிடத்தின் கீத பவனியானது வருகின்ற டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் துவங்க இருக்கின்றது. ஆகவே இல்ல சந்திப்பு நாட்களை அறிந்து சபையார் ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு ஏதும் உங்களுடைய இல்லங்கள் மாறியிருப்பீர்கள் என்று சொன்னால் அதை தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாரேனும் கீத பவனி குழுவினருக்கு இரவு உணவு கொடுக்க விரும்பினால் அதையும் நீங்கள் தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் தாமே திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் 26/11 தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர் மிஸ்ஸஸ் பியூலா வசந்த். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பத்தாரை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் அவர்களை இதுபோல பல ஆண்டுகளை காண செய்து ஆசீர்வதித்து திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வாராக. திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகள் 26/11/24 மிஸ்டர் அசோக் குமார், மிஸ்ஸஸ் சாந்தி அசோக் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆண்டவருடைய நாமத்திலே திருமண நாள் காணுகின்ற குடும்பத்தின் மக்களை வாழ்த்துகின்றோம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இதுபோல பல திருமண ஆண்டுகளினால் ஆசீர்வதிக்கவும், பிறந்தநாள் காணுகின்றவர்களை உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்கின்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய நிறைவாக இருக்கவும் பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற குடும்பத்தின் மக்களை வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டுகின்றவரே, இந்த நாளிலும் நாங்கள் நன்றி திருதியத்தோடு உம்முடைய திருக்கரங்களிலே பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகின்றோம். கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மையின் காரணராக இருந்து உம்முடைய ஓங்கிய பிரியமும் பலத்த துருகமும் அவர்களை அடைக்கலம் தந்து பாதுகாத்து இந்த நாளிலும் புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் காண கிருபை தந்திருக்கிறீர். இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய வல்லமையும் வழிநடத்தலும் உம்முடைய அடைக்கலமும் ஆசீர்வாதமும் நிறைவாயிருந்து உம்முடைய சாட்சியின் மக்களாக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தவும் உலகின் நன்மைகளிலும் அடைக்கலத்திலும் ஆசீர்வாதத்திலும் பெருகவும் கர்த்தர் தாமே நீர் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் கே நகர் குருசேகரம் CSI மருபாலய திருச்சபையை சேர்ந்த திரு SRS சந்திரகாந்த், திருமதி P ஆனந்த பிரபா ஆகியோரது குமாரன் செல்வன் RSC ஜெரேமியா அருண்குமாரும், மெத்தடிஸ்ட் திருச்சபை சென்னை மண்டலம் ஆவடி மெத்தடிஸ்ட் திருச்சபையைச் சேர்ந்த திரு M குப்புசாமி, திருமதி M கிருஷ்ணவேணி ஆகியோரது குமாரத்தி செல்வி அருணாவும் திருமணம் செய்து கொள்ள பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கடவுளின் முன்னிலையில் சபையாருக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இந்த பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணமோ முகாந்தரமோ உங்களில் யாருக்காயிலும் தெரியுமானால்
அதை சபை குருவானவருக்கு எழுத்து வழியை தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. பரிசுத்த வாழ்வுக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை நீவால் மனுக்குலங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இந்த நாளிலுமே உம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஜெரேமியாவுக்காகவும் அருணாவுக்காகவும் உம்முடைய பாதபடியிலே வருகின்றோம். கர்த்தர் அருமை பிள்ளைகளை உம்முடைய பார்வையிலே நல்லதென்று கண்டு ஒருவரை ஒருவர் குடும்ப வாழ்வில் இணைக்கும்படியாய் தெரிந்தெடுத்திருக்கிறீர். இந்த காலங்களிலே ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஆற்றலும் அடைக்கலமும் ஆசீர்வாதமும் பலனும் அருமை பிள்ளைகளோடு நிறைவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இரு குடும்பத்தின் பிள்ளைகளை பெற்றோர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளிலும் அருமை பிள்ளைகளை நீர்மூவராய் எழுந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமை பிள்ளைகள் இந்த காலங்களிலே உமக்கென்று தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து உம்மை தலைவராக வைத்து தங்களுடைய வாழ்வை துவக்க ஆயத்தப்பட உம்முடைய திருமுன்பதாய் செய்து கொள்கின்ற உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே நீர் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என்றென்றும் தங்கிடும் உம்மையே கண்டும் பின் சென்றும் போக செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்தோடன் பாக்கிய சூட்சமே உம்மிலே தங்கி தரிக்க அருமை பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்ப ஜெபங்களிலும் தனி ஜெபங்களிலும் ஜெபித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த நாளிலும் நம்முடைய திருமணத்தின் வழியாய் நடைபெற்ற இளையோர் திருச்சபை வேதவினா போட்டியிலே நம்முடைய திருச்சபை பங்கு பெற்று அநேக பிள்ளைகள் பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தில் அதனுடைய பொறுப்பாளர்களையும் பங்கு பெற்ற அனைத்து திருச்சபையின் குடும்பங்களையும் வாழ்த்துகின்றேன். அவருடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். நாம் கரங்களை தட்டி அருமை பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் உண்டாயிருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த நாட்கள் விரைவில் நெருங்கி வந்து கொண்டிருப்பதையும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியாய் ஆயத்தப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். என்னுடைய பொறுப்பாளர்களையும் நன்றியோடு திருச்சபையாய் நன்றி சொல்லி வாழ்த்துகின்றோம். யூகேஜி பிரிவிலே 2ஆம் பரிசை எஸ் ஸ்ரீவாணி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவர் அருமை மகளை ஆசீர்வதிப்பாராக. 3வது இடத்தை 1ஆம் வகுப்பு பிரிவிலே ஜேனட் கிறிஸ்டினா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 2ஆம் வகுப்பு பிரிவிலே டி ஜோரல் கியூட்லின் 3ஆம் பரிசை பெற்றிருக்கின்றார்கள். 3ஆம் வகுப்பு பிரிவிலே ஜே எஸ்ரா ஜோஸ் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். 5ஆம் வகுப்பு பிரிவிலே டி இமானுவேல் ஜோஷ்வா 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். 11ஆம் வகுப்பு பிரிவிலே பி ஜோஷ்வா டேனியல் 1 இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். யூத் பிரிவிலே எஸ் கேப்ரியல் நேசராஜ் 3வது இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். யூத் பிரிவிலே கே ஷீபா 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். பெற்றோர்கள் வரிசையிலே எப்பொழுதும் நம்முடைய ஆலயத்திலே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகின்ற அருமையான மிஸ்ஸஸ் சாந்தி அபினேஸ்வர் அம்மா அவர்கள் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்திலே அவர்களை வாழ்த்துகின்றோம். பரிசு பெற்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் தாமே நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களையும் நிறைவாய் அவருடைய நன்மையினால் நிரப்புவாராக. தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 318 பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். கீர்த்தனை எண் 318. பாக்கியவான்
ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருந்து எங்கள் வாழ்விலே எண்ணிலங்கா நன்மைகளை அனுதினமும் நல்கி வருகிற அன்பின் ஆண்டவரே, எங்கள் நாவிலே சொல் பிரவாதற்கு முன்னதாகவே எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து நீர் நேர்த்தியாய் அதை சந்தித்து வருகிறீர் சாமி. கர்த்தர் சகலத்தையும் அதனின் காலத்திலே நேர்த்தியாக செய்து வருகிறார் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறீர். நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். எப்போதும் உமக்கு நன்றியுள்ள இருதயமுள்ளவர்களாக உடைய நற்சாட்சிகளாக திகழ முடியும் சாம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துமை தொழுது கொள்ள முடியும் ஆண்டவரே. அதையே நாங்கள் செய்ய விரும்புகிறோம். இந்த வேளையிலும் நீர் செய்த நன்மைகளுக்கு அடையாளமாக ஒரு சிறு காணிக்கைகளை உடைய திருப்பணிகளுக்காக படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிகளுக்காக இந்த காணிக்கையில் எடுத்து செலவழிக்கப்படட்டும். படைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பெயர் பெயராக ஆசீர்வதிப்பீராக. உடைய கைகளின் பிரயாசத்தை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவீராக சாம். உடைய தொழிலை, படிப்பை, பணிகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் சாம். உடைய வார்த்தைகளை கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு ரட்சகரின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான நாளிலும் திருமண ஊழியங்களின், பெண்களுக்கு சங்க ஊழியங்களின் கடைநான காணிக்கை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த நாளிலும் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய திருமண்டலத்திலே நம்முடைய கவுன்சில் கத்தீட்ரல் பேராலயத்தின் கவுன்சில் சேர்மனாக வட்டகை மன்ற தலைவராக இருக்கின்ற அருமையான ஐயா ஏ ஜெபராஜ் தாமஸ் அவர்களுடைய அம்மா போதகர் அம்மா அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அருமையான அம்மா திருமதி ஏஞ்சலின் ஜெபராஜ் தாமஸ் அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான அம்மா அவர்கள் பெண்கள் ஐக்கிய சங்க இஎல்சி ஈஸ்ட் லோக்கல் கவுன்சில் அதனுடைய பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளராக சூப்பரண்டாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு எல்பிஎன் ரட்சணிபுரம் திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவியாகவும் இருந்து ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான அம்மா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களிடத்தில் கேட்டபொழுது மிகுந்த உற்சாகத்தோடு நான் வந்து உங்களுடைய ஆராதனையிலே ஆண்டவருக்கு என்று மகிமையாய் செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் ஐயா என்று சொன்னதை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான அம்மா அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களோடு அருமையான அவருடைய அம்மா ஐயாவுடைய மகள் செல்வி ஆட்லின் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்பி ஒருவர் இருக்கிறார்கள். ஆக 2 பிள்ளைகள் ஐயா அவர்களுக்கு. இதனாலே அம்மா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தையை இந்த வேளையிலே அருமை அம்மா அவர்கள் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேலைக்காகவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் கடனானே காணிக்கை ஆராதனை அனுசரிக்கும்படியாக எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த கிருபைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆவியானவரே அப்பா, உமது வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா.
எங்களோடு இடைப்படுங்க தகப்பனே. அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. கேட்கின்ற பிள்ளைகளாக மட்டுமல்ல, அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களை முற்றிலுமாக உங்கள் பாதப்படிகளை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். ஆண்டவரும் உலக மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு என் நன்றிகளையும் என் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னை இங்கே அன்போடு அழைத்த இந்த திருச்சபையின் ஆயர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பெண்களை சங்க ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உலகமெங்கிலும் கடை நாணய காணிக்கை ஆராதனையாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த கடை நாணய காணிக்கை ஆராதனை எப்போது தொடங்கியது, எதற்காக தொடங்கியது என்பது நம்ம நிறைய நேரம் கேட்டிருப்போம். இருந்தாலும் இன்றைய நாள் நான் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1956ஆம் ஆண்டு 2ஆம் உலகப்போர் நடந்து முடிந்த பிறகு நிறைய அழிவுகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய அழிவு, ஜப்பான் நிறைய அழிவை சந்தித்தது. இப்படி பல நாடுகள் துண்டாக்கப்பட்டன. ரொம்ப எல்லாம் நிறைய சிதைவுக்கு உள்ளானது. இந்த நேரத்தில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள பிரெஸ்பிட்டேரியன் என்கிற திருச்சபையினர் ஒரு அகில ஐக்கிய அமைப்பை உருவாக்குனாங்களாம். அதில் அலாஸ்கா, ஜப்பான், கொரியா, ஹாங்காங், பிலிப்பைன்ஸ், நம்ம இந்தியா, இப்படி எல்லா நாடுகள் எல்லாம் சேர்ந்து போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்படியாகவும் நிறைய இடங்கள் துண்டாக்கப்பட்டிருந்தன. நமக்கு தெரியும், ஜப்பானில் அணு ஆயுத பாதிப்பினால் நிறைய சிதைவு ஏற்பட்டது. இந்த இடங்களையெல்லாம் அவங்க போய் பார்த்து அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் ஒரு 5 பெண்கள் நம்ம இந்தியாவிலேருந்து சாந்தி சாலமோன் இவங்க முதல் வட இந்திய திருச்சபையினுடைய முதல் போதகர், அவங்க பட்டம் பெற்றவங்க, ரெவரண்டு. அவங்க ஜப்பானில் இருந்து தாருக்கோ ஏகாஷி என்பவர்களுடன் 6 பெண்கள், 4 அமெரிக்க பெண்கள் சேர்ந்து என்ன செய்தாங்களாம், இந்த நாடுகள் என்ன போர்னால் பாதிக்கப்பட்ட எல்லா நாடுகளையும் இணைந்து போய் பார்க்க போயிருக்கிறார். ஒவ்வொரு நாடுகளுக்காக சென்றிருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸில் இருந்து இவங்க கொரியா தேசத்துக்கு செல்லணும். கொரியாவில் இவங்களை அனுமதிக்கவே இல்லை. யாரும் இல்லைன்னா சாந்தியையும் ஜப்பானில் இருந்து போன அந்த தாருக்கோவையும் அனுமதிக்காமல் இவங்க இந்தியா எங்களுக்கு அநேக அநியாயங்களை செய்துட்டாங்கன்ட்டு சாந்தி சாலமோனை அனுமதிக்கலையாம். அதே மாதிரி ஜப்பான் எங்களுக்கு இந்த போரில் நாங்கள் பாதிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் ஜப்பானும் ஒரு காரணம் என்று தாருக்கோவை அவங்க அனுமதிக்கலையாம். இவங்க 2 பெண்கள் மட்டும் பிலிப்பைன்ஸில் இருந்துட்டாங்களாம். மற்ற 4 பெண்கள் சென்றிருக்கிறாங்க. இவங்க அங்கே இருக்கிற நேரம்தான் இவங்க ஆண்டவரோடு இடைப்பட்டு ஜெபம் பண்ணுற நேரத்தில் கர்த்தர் இவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறார். இப்படி ஒருமைப்பாடும் சமாதானமும் ஒற்றுமையும் இல்லாத இருக்கிற மக்கள்கிட்ட இந்த சமாதானத்தையும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாடையும் நீங்கள் மன்னிப்பையும் நிலைநாட்டணும். அதற்காக நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்கன்னு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த கடை நாணய காணிக்கை. சரி, இந்த கடை நாணய காணிக்கை நமக்கு இந்த எப்படி இந்த நாணயத்தை நம்ம கடை நாணயத்தை சேகரிக்கிறோம். நம்ம வீட்டில் பல பிரச்சனைகள் வரும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வரும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளால பிரச்சனை வரும், நம்ம பக்கத்து வீட்டுக்கும் பிரச்சனை வரும். இப்படி இருக்கிற டைமில் நம்ம அவங்களோட மன்னிச்சு ஒப்புரவாகும்போது அந்த ஒப்புரவின் அடையாளமாக போடுகின்ற காணிக்கை தான் இந்த கடை நாணய காணிக்கை. இந்த அந்த போரில் துண்டாக்கப்பட்ட பகுதிகளில் போய் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை, ஒரு மன்னிக்கிற தன்மை அவங்ககிட்ட இல்லை, ஒரு ஒப்புரவாகுதல் இல்லை. அப்போ நமக்கு இருக்கின்ற பகுதிகளில் இப்படிப்பட்ட நிலைமையில் நமக்கு ஒப்புரவாகும்போது அதனால் போடுகின்ற ஒவ்வொரு காணிக்கையும் இந்த நீங்கள் எனக்கு தெரியல, ஆனால் மற்ற ஆலயங்களில் இல்லை, நாங்கள் இருந்த ஆலயங்களை பார்த்தோம்னா இந்த கடை நாணய காணிக்கை ஆராதனை முடிந்த உடனே எல்லா பெண்கள் ஆண்களுக்குமே எல்லாருக்கும் ஒரு உண்டியல் கொடுப்போம். நாங்கள் அந்த உண்டியலை பெற்றுக்கொண்டு இந்த வருஷத்துலேருந்தே அவங்க ஆரம்பிப்பாங்க. இந்த நாளில் இருந்தே அவங்க ஒவ்வொரு நாளும் நான் ஒப்புரவாகிற நேரமெல்லாம் ஒரு காணிக்கை அதில் போடுறது. அது மட்டும் இல்லை, நம்ம கடைகளுக்கு சென்று வருவோம், அப்போ நம்ம நிறைய சில்லறை காசு கிடைக்கும். அதில் கடைசி நாணயம் எது? இப்போ நம்மகிட்ட கடைசி நாணயம்னா ₹1, 50 காசு கூட இப்போ இல்லை, அப்படி தானே? அந்த ₹1 நமக்கு என்ன செய்யலாம், போடலாம். இப்படி போடுகின்ற காணிக்கைகளை கொண்டு தான் இந்த நாளில் படைப்பாங்க எல்லாரும். நீங்கள் இனிமேல் என்ன செய்யுங்க, இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. இன்றைய நாள்லேருந்து அதற்காக ஒரு உண்டியல் எடுத்து மற்றவர்களோடு ஒப்புரவாகும் போது ஒரு காணிக்கையும்,
நம்ம கடைகளுக்கு செல்லும்போது வருகின்ற கடைசி நாணயத்தையும் சேர்த்து தான் இந்த கடை நாணய காணிக்கை ஆராதனையில் என்ன செய்யணும், படைக்கணும். இதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த காணிக்கைகள் அனைத்துமே கடைநிலையில் வாழுகின்ற மக்களுக்காகவும் போரினால் பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட மக்களுக்காகவும் செலவிடப்பட்டு வருகிறது. இக்காணிக்கை நீதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் ஜபத்துடன் தருகின்ற காணிக்கையினால இந்த காணிக்கைக்கு இன்னொரு பேருங்க இருக்கிறது, அன்பின் வெகுமதி. நம்ம அன்பினால குடிக்கின்ற காணிக்கையினால இதை என்ன செய்கிறோமா, அன்பின் வெகுமதி என்று அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இந்த கடை நாணய காணிக்கை ஆராதனையில நாம் என்ன செய்வோம், பங்கு பெறுவோம். ஒவ்வொரு வருடமும் இந்த கடை நாணய காணிக்கை ஆராதனைக்கு நமக்கு ஒரு தலைப்பு தருவாங்க. இப்போ ஒரு 3 வருட காலமாக ஒரு தலைப்பு, ஒரே ஒரு இதில் வச்சு தான் நமக்கு பல தலைப்புகளை சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். போன வருஷம் உங்களுக்கு என்ன தலைப்பு தந்தாங்கன்னு யாருக்கு அது ஞாபகம் இருக்கா? நமக்கு எப்போவுமே செய்தியை கேட்கிறவர்களாக மட்டுமே இருக்கிறோம், அப்படிதானே? போன வருடத்தும் அதற்கு முந்தின வருடம் இந்த வருடம் 3மே இயற்கை சம்பந்தமான தான் நமக்கு தர்றாங்க. இயற்கையை நம்ம எவ்வாறு வச்சிருக்கணும், இயற்கையை நமக்கு எப்படி பாதுகாக்கணும், இயற்கையோடு நமக்கு எப்படி ஒன்றித்து இணைந்து வாழணும், இதை தான் நமக்கு தர்றாங்க. அதன் அடிப்படையில் போன வருடம் பூமியை சீர்படுத்துவோம், நம்மை சீர்படுத்துவோம், இந்த தலைப்பில் தான் தந்தாங்க. இந்த வருடம் பூமி பராமரிப்பு, சுய பராமரிப்பு. நம்ம பூமியை எப்படி பராமரிக்கிறோம், நம்ம சுயத்தை நாம் எப்படி நம்மளை பராமரிக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த வருடத்தின் கடை நாணய காணிக்கையினுடைய தலைப்பு நமக்கு தருகின்றாங்க. நாம் வாழுகின்ற இந்த பூமியை பராமரிக்கும்படியாகவும் அதை பாதுகாக்கும்படியாகவும் அதை கடவுள் நம்மளை இந்த கடை நாணய காணிக்கை ஆராதனையில் அழைக்கிறார். கடவுள் படைத்த இந்த உலகம் மிக அற்புதமானது, நமக்கு தெரியும். எழில் நிறைந்தது. அவரின் படைப்புகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கான், இயல்பு நிலைகள் சிதைக்கப்பட்டு பராமரிப்பு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகம் எப்படி காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. மனிதர்களும் உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு தேவையானது 3 நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னது? நிலம், நீர், காற்று. இந்த 3 நமக்கு எது தருகிறது? இந்த படைப்புகள், இந்த உலகம் நமக்கு என்ன தருகிறது? ஆனால் இந்த 3 எப்படி இருக்கிறது? மாசுபடிந்து காணப்படுகிறது. காற்று மாசு நம்ம எல்லாருக்கும் தெரியும். டெல்லி போன்ற பெருநகரங்களில் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலெல்லாம் காற்று மாசு நியூஸில் பூரா நமக்கு கேட்குறோம். காற்று மாசுனால சுவாச கோளாறுகள், நுரையீரல் சம்பந்தமான நோய்கள், ஆஸ்துமாக்கள், பல பேர் இதனால என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்படுகிறாங்க. தண்ணீர் மாசு, குடிக்கிறதுக்கு இப்போ நல்ல தண்ணீரே கிடையாது. நம்ம எல்லாரும் என்ன குடிக்கிறோம் இப்போ? அக்வா வாட்ரு, ஒரு மினரல்ஸ் இல்லை. அதனால தான் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பல்லு சம்பந்தமான நோய்கள் நிறைய பேருக்கு காரணம் இந்த மினரல்ஸ் இல்லை. நமக்கு குடிக்கின்ற தண்ணீர் மாசுபட்டு இருக்கிறதுனால எல்லாரும் நமக்கு என்ன செய்கிறோம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீருக்கு என்ன செய்விட்டோம், நமக்கு மாறிவிட்டதுனால பல நோய்கள், பல்லு சம்பந்தமான சின்ன வயசுல எல்லாரும் பல்லு நோய். இதனால பல்லு எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்கிறோம், நமக்கு ரூட் கெனால் பண்ணி வேற பல்லுகளை மாட்டிக்கின்ற ஒரு நிலைமையில நமக்கு என்ன செய்கிறோம், வாழுகிறோம். நிலம் மாசு, பயிர் செய்வதற்கான நிலங்கள் இப்போ நல்லாவே இல்லை, நச்சுத்தன்மையுடன் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. காலநிலை மாற்றங்கள், மழை எப்போ பெய்யணுமோ அப்போ மழை பெய்யாது, மழை பெய்யாத நேரத்தில் என்ன செய்யும், அதிகமான மழையே இல்லை, வறட்சி, தண்ணீர் பெருக்கு, நிலச்சரிவுகள், இயற்கையின் சிதைவுகள். இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் யாரு? நீங்களும் நானும். உலக வெப்பமயமாதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஓசோன் படல ஓட்டையினால, பெரிய ஓட்டை விழுந்ததுனால உலகம் எப்படி இருக்கான், வெப்பமாகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கருத்து கணிப்பு இவ்வாறு சொல்கிறது, பனி பிரதேசங்களில் உலகம் வெப்பமயமாதல்னால நாளுக்கு நாள் கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறதாம். 2050ஆம் ஆண்டில் வங்காளத்தின் ஒரு பகுதி கடலில் மூழ்கும் அபாயம் உள்ளது என்று கருத்து கணிப்பு சொல்கிறது. ஏன் நம்ம சென்னை கூட அப்படி ஒரு நிலைமை ஆகும் என்று என்ன சொல்கிறாங்க. தண்ணீரினால அநேக பாதிப்புகள் வரும், கடலில் மூழ்கின்ற அபாயம் இருக்கின்ற நம்ம இந்தியாவில் இருக்கிற சென்னையை, நமக்கு வாழ்கின்ற நம்மளுடைய மாநிலத்தையே நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லுகின்றாங்க. அது மட்டுமல்ல, இந்தியாவின் தொழிற்சாலைகளில் இருந்தும் அதனுடைய மக்கள் தொகை பெருக்கத்தில் இருந்தும் 70% நிலப்பரப்பு மாசுபடைந்துள்ளதாம். 70% நிலப்பரப்பு, 30% தான் நல்லா இருக்கு நம்ம இந்தியாவிலேயே. சீனாவில் நுரையீரல் புற்றுநோயினால் இறப்பவர் எண்ணிக்கை வருஷா வருஷம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதாம். அது மட்டும் இல்லை, மலேசியாவில்
தொழிற்சாலைகள் மற்றும் விவசாய கழிவினால் பெரும்பான்மையான ஆறுகள் உயிரினங்கள் வாழ முடியாமல் இறந்து விடுகிறதாம். பிரேசில் நாட்டில் 2/3 விவசாயிகள் பூச்சிக்கொல்லி நச்சுத்தன்மையினால் மிக அதிகமாக என்ன செய்கிறாங்களாம், பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். ஸ்வீடன், ஜெர்மனி போன்ற நாடுகள் அமிலமழையினால பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் ஓசோன் படல ஓட்டையினால 1200 பேர் ஸ்கின் கேன்சர்னால இறக்குறாங்களாம். இப்படி ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறது. இதற்கு காரணம் உலக வெப்பமயமாதல். கடவுளால் அளிக்கப்பட்ட நமக்கு எனாம ஆண்டவர் கொடுத்தாரு, சும்மா வச்சுக்குங்க அப்படின்னு கொடுத்த இந்த இயற்கை வளங்களாகிய நிலம், நீர், காற்று, காடுகள் எல்லாமே என்னது, அழியா செல்வங்கள். அழியா செல்வங்கள். இவை மனுஷனுடைய உங்களுடைய என்னுடைய அடிப்படை தேவைகளை என்ன செய்கிறது, பூர்த்தி செய்கின்றது. இவர்களை பராமரிக்கும் பொறுப்பை ஆண்டவர் உங்களிடம் என்னிடம் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்க. ஆனால் இதை நம்ம என்ன செய்கிறோம், சுயநலம், நான் நல்லா வாழணும், எனக்கு பிறகு என் குடும்பம், என் சந்ததி நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறோம், நமக்கு அதை அழித்து ஒன்றுமில்லாம ஆக்கி சூறையாடி என்ன செய்கிறோம், சுற்றுப்புற சூழல் நெருக்கடியை நமக்கு என்ன செய்கிறோம், உருவாக்கிறோம். வளர்ச்சி என்ற போர்வையில் என்ன செய்கிறோம், மரங்களும் காடுகளும் அழிக்கப்படுகின்றன. பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய ஷாப்பிங் மால்கள் கட்டப்படுவதற்காக எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் காரணம் தனி மனித நம்மளுடைய சுயநலம். சுயநலத்தால் தான் நமக்கு என்ன செய்கிறோம், இது எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்கிறோம், பறைகிறோம். நம்மளோடு தான் ஆண்டவர் என்ன செய்தார், இந்த உயிரினங்களை எல்லாம் படைத்தார். பறவைகளை படைச்சிருக்காரு, மிருகங்களை படைச்சிருக்காரு, ஏனைய உயிரினங்களை படைச்சிருக்கிறாரு, ஏன் புல் பூண்டுகளை எல்லாம் படைச்சிருக்காரு. அவங்க ஒரு நாளும் கூட அதற்காக அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கவலைப்படுறது. ஆனால் நமக்கு என்ன செய்கிறோம், நம்ம 15 தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு இப்போவே சுரண்டி சுரண்டி என்ன செய்கிறோம், பூமியை சொத்தை சேர்த்து வைக்கிறோம். அதனால் எப்படி இருக்கிறோம், பூமி பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இயற்கையை நாம் அழித்தால் இயற்கை நம்மளை அழிக்கும். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அண்மையில் நடந்த கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடு சம்பந்தம். 3 ஊர்கள் இருந்த இடமே இல்லை. முண்டக்கை, சூரல்மலை, பூஞ்சேரி மட்டம் என்கிற 3 ஊர்கள், 1000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு அங்கே இல்லை. காரணம், அங்கே என்ன செய்தாங்க, இயற்கையை அழித்து பெரிய பெரிய ரெசார்ட்டை கட்டினாங்க. மக்கள் போய் வர்றதுக்கு பல பல காரியங்களை செய்தனால இந்த இயற்கையை நாம் அழித்தால் இயற்கை நம்மளை ஒரு நாள் அழிக்கும். நம்ம அதை என்ன செய்யக்கூடாது. அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம கண்ணாலே நமக்கு என்ன செய்தோம், பார்த்தோம். நாம் என்ன செய்யணும், கடவுளின் படைப்புகளை நாம் பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம், பராமரிக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் கொடுத்த 10வது கட்டளை என்ன கட்டளை, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. ஆண்டவர் தந்த இந்த உலகம் ஆண்டவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அதை நமக்கு என்ன செய்கிறோம், இச்சித்து வாழுகிறோம். நமக்கு என்ன செய்கிறோம், சொந்தமாக்கி கொள்வதனால இன்றைக்கு எப்படி இருக்கிறான், பூமி பராமரிப்பின்றி காணப்படுகிறது. மறைந்த நற்செய்தியாளரான பில்லி கிரஹாம் தன்னுடைய சுயசரிதையில் இவ்வாறு எழுதியிருக்கிறார், எல்லா மனிதர்களிலும் கிறிஸ்தவர்கள்தான் சுற்றுச்சூழலில் இந்த இயற்கையை பராமரிப்பதில் அதிக அக்கறை கொண்டிருக்கணும். காரணம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. அதை என்ன செய்தாரு, பண்படுத்தவும் காக்கவும் பராமரிக்கவும் ஆண்டவர் அங்கே வைத்தார். அதனால தான் பில்லி கிரஹாம் தன் சுயசரிதையில் எழுதியிருக்கிறாரு, எல்லா மக்களிலும் கிறிஸ்தவர்கள் தான் சுற்றுச்சூழலை பராமரிப்பதில் அதிக அக்கறை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் கொள்ள வேண்டும் என்று. சென்ட் தாமஸ் அக்வினாஸ் இவ்வாறு கூறுகிறார், இயற்கையை பராமரிப்பதன் வழியாக நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் அதை பராமரிக்கும் போது அங்கே கடவுள் இருக்கிறார், அதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லங்க, படைப்புகள் அனைத்துமே கடவுளை பிரதிபலிக்கும் கண்ணாடிகள். எல்லா படைக்குமே ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற கண்ணாடிகள் என்று என்ன செய்கிறார், அவை கூறுவதை நமக்கு என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகின் தலை சிறந்த விஞ்ஞானியான ஸ்டீபன் ஹக்கின்ஸ் இவ்வாறு கூறுகிறார், மனுக்குலம் தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறதாம். நம்மளையே நம்ம தற்கொலைக்கு நேராக நமக்கே போகிறோமா. காரணம், ஒன்று அணு ஆயுத போர், 2வது உலக வெப்பமயமாதல்,
மூணாவது நுண்ணுயிரிகளின் இடமாற்றம். நம்மளுடைய கொரோனா கூட ஒரு நுண்ணுயிரின் இடமாற்றத்தினால வந்தது நமக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி நமக்கே என்ன செய்கிறோமா, தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோமா. 1966ஆம் ஆண்டு உலகளவில் நடந்த நைரோபி நாட்டில் ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதில் வரலாற்று பேராசிரியர் லின் ஒயிட் என்பவர் கூறியிருக்கிறார், இன்றைய உயிரின சூழல் பிரச்சனைகளின் வேறே எங்கே இருக்கிறதுனா கிறிஸ்தவத்துக்குள்ளே தான் இருக்கிறான், கிறிஸ்தவத்தில் மத்தியில் தான் இருக்கிறாருன்ற காரணம். அவர் சொன்னது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். அவர் என்ன செய்தார், ஆண்டவர் கொடுத்து நீங்கள் ஆளுங்கன்னு சொன்னோன்னா நமக்கு தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு தானே தந்திருக்காரு, ஆளக்கடவுது நமக்கு தானே சொன்னோம், நமக்கு எல்லாம் என்ன செய்தோம், அதை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம் என்று லின் ஒயிட் மாநாட்டில் என்ன செய்திருக்கிறாராம், கூறியிருக்கிறாராம். இந்த பூமியை நீங்களும் நானும் பராமரிக்க என்ன செய்கிறோம், அழைக்கப்படுகிறோம். சரி, இந்த பூமியை நாம் எதற்காக பராமரிக்கணும்? இந்த பூமியை நமக்கு எதற்காக பராமரிக்கணும்? நாம் வாழுகின்ற நமக்கு இருக்கின்ற ஒரே வீடு இந்த பூமி தாங்க. இந்த வீடு இல்லைன்னா நம்ம எங்கே போய் வாழுவோம்? அது மட்டும் இல்லைங்க, நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும், நிலம், நீர், காற்று எல்லாத்தையும் தருகிறது என்னது, இந்த பூமி. நம்மளை ஃபிசிக்கலாக நமக்கு நல்லா வச்சுக்கிறதுக்கு ஓடி ஆடி விளையாடணும் வேணும்னா எங்கே போய் விளையாட முடியும்? இந்த பூமியில் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், விளையாட முடியும். உயிருள்ள பொருள் இந்த பூமி என்னது, ஒரு உயிருள்ள பொருள். நம்ம இங்கே எந்த செடி வச்சாலும் அதுலேருந்து என்ன செய்கிறது, வளர்வதற்கு அங்கே என்ன இருக்குது, நிறைய சத்துக்கள், உயிர்கள் என்ன செய்கிறது, காணப்படுது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் இந்த பூமியில் வருவார். இந்த பூமியில் வர்ற நேரத்தில் இவர் நல்லது நல்லது நல்லதுன்னு 5 நாட்கள் என்ன செய்தார், இந்த உலகத்தை பார்த்தார். ஒன்றையும் படைக்கிற நேரம் என்ன சொன்னார், நல்லது நல்லது. மனுஷனை மட்டும்தான் நல்லது அல்லன்னு சொல்லுவார். இது எல்லாத்தையும் படிக்கிற என்ன சொல்லுவார், நல்லது. அப்போ ஆண்டவர் இந்த பூமிக்கு வருகிற நேரத்தில் இந்த பூமி சீர்கட்டு பராமரிப்பு இல்லாமல் நல்லா இல்லாமல் இருந்தால் அவர் எவ்வளோ வருத்தப்படுவார். அவருடைய 2ஆம் வருகை எங்கே இருக்கும், பூமியில் வருவார். அதனால நாம் என்ன செய்யணும், இந்த பூமியை பராமரிக்க என்ன செய்கிறோம், அழைக்கப்படுகிறோம். பூமியை நமக்கு அப்படி பராமரிக்க இல்லைன்னா எப்படி இருக்குமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16:17. ஆண்டவர் வருட நேரம் சொல்லுவார், உலகத்தை வனாந்தரமாக்கி அந்த நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாதிருப்பவன் என்பார்கள். அடுத்த வசனம், கிடத்தப்பட்டு இருப்பார்கள். இதுதான் ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவர் நம்மளை கேட்டு நம்மளை என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும், பூமியை பராமரிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் எவ்வாறெல்லாம் பூமியை பராமரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஓமைகள் வழியாக உங்களோடு நான் சில காரியங்களை பேசும்படியாக இருக்கிறேன். இன்றைக்கு முதலாம் வேத பாடமாக வாசித்து கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். எல்லாருக்கும் தெரியும், ஒரு திராட்சை பழ தோட்டத்தின் உவமை. ஆண்டவர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து நான் நட்டுனேன். நான் என்ன செய்தேன், எனக்கு நான் நல்ல பழங்களை தருன்னு காத்திருந்தேன், கசப்பான பழங்களை தந்தது. திராட்சை செழிப்புக்கு ஓர் அடையாளம். இஸ்ரவேல் மக்களை ஏசாயா தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கனுமே, எரேமியா, எசேக்கியேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்வாங்க,
ஒப்பிட்டு கூறுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செடிகளை நட்டு உரமிட்டு நீர் பாய்ச்சி பறவைகளினாலும் விலங்குகளினாலும் சேதம் ஏற்படாமல் பாதுகாத்து நல்ல கனிகளை தரும் என்று காத்திருந்தார்கள். இது ஒரு ஓமையை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஒப்பிட்டு கூறாங்க. ஆனால் பூமியை பராமரிப்பதற்கு இந்த ஓமையின் வழியாக நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா, தோட்டங்களை அமைக்க வேண்டும், செடிகளை நட வேண்டும். செடிகளை நட்டு நமக்கு என்ன செய்யணும்? இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும். அதிக வெப்பமயமாதலுக்கு காரணம் மரங்களை நிறைய வெட்டுவதனால. இப்போ நம்ம பூமியை நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? செடிகளை நட்டு என்ன செய்யணும்? பூமிகளை பாதுகாக்க பராமரிக்க நாம் என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம். அவைகள் எப்படி இருக்கணுமா? அதுக்கு நமக்கு நல்ல நீர் பாய்ச்சி உரமிட்டு விலங்குகளினாலும் பறவைகளினாலும் சேதம் ஏற்படாமல் நமக்கு என்ன செய்யணும்? இந்த செடிகளை நட்டு நாம் பூமியை என்ன செய்யணும்? பராமரிக்க அழைக்கப்படுகிறோம். ரெண்டாவது, நாம் இந்த பூமியை எவ்வாறு பராமரிக்க வேண்டுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 18:6. இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி பூமியை பராமரித்தல். இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி இது என்ன செய்ய? இதுவும் ஒரு ஓமை தான். குயவனும் களிமண்ணும் ஓமைன்னு நமக்கு என்ன செய்வோம்? இதை சொல்லுவோம். குயவன் இந்த ஓமையில் மனித வாழ்வு மண்ணோடு தொடர்புடையது. மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்களை நாம் பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். குயவனும் களிமண்ணால் செய்யப்பட்ட மண் பாண்டங்களை பயன்படுத்த நமக்கு என்ன செய்ய போகிறோம்? அழைக்கப்படுகிறோம். அதில் சமைக்கின்ற உணவு நமக்கு உடலுக்கும் ஆரோக்கியம் தருவதோடு நமக்கு பூமியை நாம் பராமரிப்பதற்கு மிக அத்தியாவசியமான தேவையாகிறது. ஆனால் இன்று அறிவியல் வளர்ச்சியினால் நமக்கு என்ன செய்கிறோம்? அலுமினிய பாத்திரம், பிளாஸ்டிக்கு, நான்ஸ்டிக் பாத்திரங்கள், செம்பு, பித்தளை போன்ற பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தி. செம்பு பித்தளை பாத்திரங்கள் உடம்புக்கு நல்லது தான். ஆனால் அவைகள் நமக்கு அது வேஸ்ட் ஆகிற நேரத்தில் மண்ணோடு மண்ணாக மக்காது. எதுவுமே இந்த பொருட்கள் எதுவுமே என்ன செய்யாது? மண்ணோடு மண்ணாக மக்கி போகாது. அது மட்டுமல்ல, இந்த பாத்திரங்கள் செய்கின்ற தொழிற்சாலைகளில் வருகின்ற புகையினாலும் மாசுக்களினாலும் என்ன செய்கிற சுற்றுச்சூழல் என்ன செய்கிறது? பாதிக்கப்படுகிறது. எனவே நாம் மண்பாண்டங்கள், மண்ணினால் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தும் போது அது உடலுக்கும் நல்லது, பூமி பராமரிப்புக்கு மிக அத்தியாவசியமாக காணப்படுகிறது. அது உடஞ்சு போனாலும் எப்படி இருக்கும்? மண்ணோட மண்ணா மக்கி போகும். அதனால் இயற்கையான பொருட்களை நாம் பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? பூமியை பராமரிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம், அது 1லிருந்து 8 வசனங்கள் வரை நமக்கு பார்த்தோம்னா காட்டு தீயை பற்றி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். காட்டு தீ அதை பற்றி என்ன செய்யும்? குறிப்பிடப்பட்டிருக்கும். காட்டு தீயின் ஓமை என்று இதை நமக்கு என்ன செய்வோம்? அழைப்போம். நமக்கு பார்த்திங்கன்னா அதிக உலக வெப்பமயமாதல்னால இந்த காட்டு தீகள் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. மரங்கள் அதிகமாக இருக்கின்ற நிறைய இடங்களில், கொடைக்கானல், ஊட்டி, நிறைய இடங்களில் என்ன செய்யும்? இந்த காட்டு தீ ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு. இதற்கு காரணம் பூமியின் வெப்பமயமாதல். இதை நாம் தடுக்கிற நேரத்தில் என்ன செய்யலாம்? பூமியை பராமரிக்க. எப்படி தடுக்க முடியும்? நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்குமே 4 கார். கார் மட்டும் இல்லை, பைக்கு எல்லாம் நமக்கு என்ன செய்கிறோம்? நம்ம இங்கேருந்து இங்கிட்டு கூட நம்மளால் நடந்து போக முடியவில்லை. நமக்கு என்ன போகிறோம்? எல்லாருமே ஆளுக்கு ஒரு காரில் போகிறோன்னா இந்த கார்லேருந்து வருகின்ற மாசுக்கள், அது தயாரிக்கிற கம்பெனியிலேருந்து வருகின்ற மாசுக்கள், இது எல்லாம் தான் பூமி வெப்பமயமாவதற்கு அதிக காரணமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இதுதான் காட்டு தீ. காட்டு தீனாலேயும் மரங்கள் எல்லாம் அழிந்து போகுது. அதன் புகை மண்டலமும் என்ன செய்கிறது? ஓசோன் படல ஓட்டைக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. நம்மளை நாமே சிந்திப்போமா? நமக்கு இங்கிட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு போகணும்னால நமக்கு என்ன பண்ணுறோம்? முடியல நம்மளால். கால் வலி, கை வலி எல்லாம் அந்த காலத்தில் நடந்தாங்களே. இப்போ நம்ம இப்படி போகிறதுனால தான் சின்ன சின்ன வயசுலேயே நமக்கு என்ன வருது? கால் வலி, கை வலி எல்லாம் என்ன செய்யுது? நமக்கு வந்து விடுகிறது. இந்த காட்டு தீயில இருந்து நாம் என்ன செய்யணும்? பூமியை பாதுகாக்கவும் அழைக்கப்படும். உலக வெப்பமயமாதலிருந்து பூமியை பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம்.
நான்காவதாக நாம் எவ்வாறு பூமியை பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதில் 5வது வசனத்தை வாசிங்க. விதைக்கிறவனும் உவமை, நமக்கு நிலமும் விதைப்பு உடைய உவமை. இதில் 5லேருந்து 11 வசனங்கள் வரைக்கும் இந்த உவமை பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கும். நிலங்கள் பல வகைப்படும். அந்த விதைக்கிறோன்னு போட்டிருப்பாங்க. பாறை உள்ள நிலங்கள், முச்செடிகள் உள்ள நிலங்கள், கடற்கரை பகுதி, பாலைவனங்கள், விளை நிலங்கள், இந்த 5 வகையான நிலங்கள் காணப்படும். இந்த எல்லா நிலங்கள்லையும் விளைச்சல் ஒன்று போல என்ன செய்யாது இருப்பது இல்லை. அந்த நிலத்துக்கு நிலம் என்ன செய்யும், விளைச்சலும் வேறுபட்டு காணப்படும். எவ்வளவு நல்ல நிலமாக இருந்தாலும் முழு விளைச்சலும் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. சில நேரங்களில் 30 மடங்கு பலன் கிடைக்கும், இல்லை 60 கிடைக்கும், இல்லை 100, இவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் இப்போ விளைச்சலில் 100 மடங்குக்கு மேலே நமக்கு பலனை என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? செயற்கை உரங்களை நமக்கு என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். செயற்கை உரங்களை நாம் பயன்படுத்துவதனால மண்ணும் கெட்டுப்போய், மண்ணும் தன்னுடைய தன்மையை என்ன செய்கிறது, இழந்து விடுகிறது. கெட்டுப்போய் நமக்கு அந்த சாப்பிடுகிற பொருளும் நமக்கு என்ன செய்கிறது, விஷமாக மாறுகின்றது. இயற்கையான உரங்களை பயன்படுத்த நாம் என்ன செய்கிறோம், அழைக்கப்படுகிறோம். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மரபு சார்ந்து அவங்க விதைச்சிருக்கிறாங்க. போகிறவன் அப்படியே தூவி விட்டுக்கிட்டே என்ன செய்கிறான், விதைய போகிறது மாதிரி கூட. அந்த நாட்கள் அப்படி தான் தூவினாங்க. ஆனால் இப்போ எல்லாம் விதைக்கிறத நீங்கள் எப்படி விதைக்கிறது, களையை பிடுங்கிறதுக்கெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் மிஷினு. அந்த மிஷினு போய் அங்கே போய் இந்த இதை களையெல்லாம் அங்கே வைக்கிற நேரத்தில் அதிலிருந்து வருகிற அந்த இயந்திரங்கள் எண்ணெய் கசிவு என்ன செய்யுமா, நிலத்தை வீணாக்கி விடுமா, நிலத்தை என்ன செய்யுமா, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுமாம். அது மட்டும் இல்லை, அதற்கு வருகின்ற நீர், அங்கே இருக்கிற நமக்கு அதற்குன்னு நமக்கு தண்ணி இருக்கும், நீர்க்கால்கள் என்ன செய்யும், அங்கே இருக்கும் குளங்கள் இருக்கும், எல்லாமே இதனால என்ன செய்கிறதாம், மாசுபட்டு போயிடுகிறதாம். இயற்கையான உரங்களை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வர்றோம், பூமியை பராமரிக்க நாம் என்ன செய்கிறோம், அழைக்கப்படுகிறோம். அடுத்து 5வது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நிற்பது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32லிருந்து 35 வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32லிருந்து 35 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிங்க. பருவநிலை மாற்றங்கள், வசந்த காலங்கள் வருவது என்பது அத்திமரம் துளிர்ப்பதை என்ன செய்வாங்களாம், அந்த நாட்களில் கண்டுகொள்வாங்களாம். எப்போ எந்தெந்த காலங்கள் வரும் என்பதை அந்தந்த செடிகள் பூத்து குலுங்கிறதை வைத்து. ஆனால் இப்போ எல்லாமே என்ன செய்கிறது, இந்த பருவகால மாற்றங்கள் எல்லாம் வேறு விதமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. எந்த நாளில் எப்படி, இப்போ வரைக்கும் நமக்கு எப்போ முருங்கைக்காய் எப்போ கிடைக்கும், முருங்கைக்காய் நமக்கு எப்போ கிடைக்கும்? ஆனால் இப்போ வரைக்கும் முருங்கைக்காய் கிடைக்குது. இப்போ வரைக்கும் நமக்கு என்ன செய்யறோம், முருங்கைக்காய் வாங்கிட்டு இருக்கிறோம். எப்படி கிடைக்குது? எல்லாம் மாறி போச்சு, அப்படித்தானே? எல்லாம் மாறி வேறு விதமான ஒரு உலகத்திற்குள்ளாக நமக்கு என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பராமரிப்பு இல்லை. அந்தந்த பருவநிலைக்கு ஏற்றபடிதான் காய்கள் இருக்க வேண்டும், காய்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் இப்போ நமக்கு ஆண்டு முழுவதுமே என்ன செய்கிறோம், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். விஷத்தை தான் நமக்கு என்ன செய்கிறோம், இன்றைய வரைக்கும் நமக்கு என்ன செய்கிறோம், உண்டு கொண்டு. இந்த பருவநிலை மாற்றத்தினாலையும் பூமி பராமரிப்பின்றி என்ன செய்கிறது, காணப்படுவதற்கு காரணம் நீங்களும் நானும். பிரியமானவர்களே, இந்த பூமியை பராமரிக்கும் பொறுப்பை உங்கள் கையிலையும் என் கையில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த ஓமை வழியாக அதை தான் சொல்லிக்கிறார். அப்படி இல்லைன்னா அது எல்லாம் எப்படி இருக்குமா, அந்த பூமி எப்படி இருக்குமா? நமக்கு 2வது வேத பாடமாக வாசித்த கேட்ட ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க.
நமக்கு எல்லாம் இப்படி எதையும் பராமரிக்க விட்டோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதினாரு, எல்லா சிருஷ்டியும் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் எப்படி வேதனைப்படுமா? பிரசவ வேதனைப்படுகிறது. அது எவ்வளோ வேதனைன்னு எல்லாருக்கும் தெரியும். பிரசவ வேதனைப்படுகிறது என்று என்ன செய்கிறார்? இந்த பூமியை பராமரிக்கின்ற பொறுப்பை உங்களிடம் என்னிடம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தந்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய 2ஆம் வருகையில் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் நம்ம யாருமே தப்ப முடியாதுங்க. வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு காலம் வரும். எப்போ? ஆண்டோடைய நியாயத்தீர்ப்பின் நாள் அன்றைக்கு நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். எல்லாரும் நமக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். பூமியை பராமரிக்க என்ன நான் ஏன் பண்ணணும்? அதுக்கு தான் அரசியல் தலைவங்க இருக்கிறாங்க, அதற்குன்னே நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது. நான் என்ன செய்யணும்? உங்கள் மேலே என் மேலே விழுந்த கடமை, என்ன கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த கடமை என்ன செய்கிறது? அதிகமாக இருக்கிறது. ஏன் பூமியை அப்படி பராமரிக்கணும்? நமக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பதிலை சங்கீதம் நமக்கு தருகிறது. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 27வது வசனத்தை வாசிங்க. பூமியின் எல்லைகள் எல்லாம் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் எல்லாம் எப்படி இறந்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். நமக்கு வாசிக்கிறோம் இல்லையா? பூமியும் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுமா? போகுமா? பூமியின் எல்லைகள் எல்லாம் கர்த்தரிடம் திரும்பும். அப்போ அந்த பூமி போன நேரம் நம்மளை நம்பி ஒப்படைச்ச இந்த பூமியை நம்ம எப்படி வச்சிருக்கணும்? பராமரிப்பு என்ன செய்யணும்? அவசியம். இந்த கேட்ட ஊமைகளின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பூமியை பராமரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சரி, பூமியை நம்ம பராமரித்தா இந்த பூமி அநித்தியமானது. இங்கே வாழுகிற நாட்கள் கொஞ்சம்தான். அந்த நித்திய காலமாக வாழுகின்ற பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் செல்ல வேண்டும்னா நம்மளை எவ்வளோ பராமரிக்கணும்? நம்மளை எல்லாம் எப்படி பராமரிக்கணும்? அப்படிதானே? நம்மளை பராமரித்தாதான் நாமும் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய வருகையில் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். நம்மளை நாம் எப்படி பராமரிக்க போகிறோம் என்பதையும் ஊமைகளின் வழியிலாக நம்ம நற்செய்தி வேத பாடம் வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. பரலோக ராஜ்யம் ஒரு புதையலுக்கு ஒப்பாக இருக்கிறது. நம்ம புதையல் ஓமை அப்படின்னு நமக்கு இதை சொல்லுவோம். இந்த புதையலுக்கு என்ன செய்கிறது? ஒப்பாக இருக்கிறது. இந்த புதையல் என்னது? புதையல்னா என்னது? அது ஒரு சொத்து தான். ஒரு சொத்துல சேர்க்கப்பட்டு பின்பு அதை என்ன செய்யும்? மறைக்கப்பட்டு எங்கேயோ புதைக்கப்பட்டு ஒரு நாள் கண்டெடுக்கப்படும். அதுதான் என்ன செய்யுது? இந்த புதையல்னு நமக்கு சொல்லிக்கணும். பாலஸ்தீனா போன்ற தேசங்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்களாம்? விலை உயர்ந்த பொருட்களை என்ன வாங்கலாம்? ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அவங்களுடைய வீடுகளின் பின்புறத்தில் என்ன செய்வாங்களாம்? புதைத்து வைத்து விடுவாங்களாம். புதையல் உன்னுடைய மதிப்பு பூமிக்குள்ளே இருக்கிற நேரம் என்ன செய்யாது? தெரியாது. அது வெளியில் எடுக்கிற நேரம் தான் அதனுடைய மதிப்பு என்ன செய்யும்? நமக்கெல்லாம் தெரியும். அது எப்போ ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்கிறதோ அப்போ தான் அதனுடைய மதிப்பு என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது என்று நமக்கு என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நம்மளுடைய புதையல் என்பது என்னது? விலையேறப்பெற்ற இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தில் தான் அத்தனை புதையல்களுமே என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. இதை நமக்கு விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அதை என்ன செய்கிறோம்? நமக்கு திறந்து பார்க்கறது இல்லை, ஒன்றுமே பண்ணுறதில்ல. அதை விலை கொடுத்து வாங்கி என்ன செய்கிறார்? அவர் பார்க்கிறார் என்று நமக்கு என்ன செய்கிறோம்? இதில் நமக்கு பார்க்கிறோம் வரும். இந்த புதையலை வாங்கி அந்த புதையலில் இருக்கின்ற ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய மீட்புக்குள்ள நீங்களும் நான் என்ன செய்ய முடியும்? வர முடியும்.
அந்த புதையல் விலை மதிப்பற்றது. அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யமும் விலை மதிப்பற்றது. ஏன் பரலோக ராஜ்யம் விலை மதிப்பற்றதுன்னு சொல்கிறோம்? அங்கே தான் எல்லாரும் சமங்க. இங்கே இருக்கிற மாதிரி ஏழை பணக்காரன், ஆண்கள் பெண்கள், எந்த பாகுபாடும் அங்கே என்ன செய்யாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த பாகுபாடுமே அங்கே என்ன செய்யாது, இருக்காது. இதை நமக்கு இந்த புதையலை நாம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம்னா அந்த பாகுபாடு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என்ன செய்யாது, வராது. அந்த புதையலை கற்றுக்கொண்டோம்னா நமக்குள்ளே வராது. அந்த பரலோக ராஜ்யத்தில் நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், சமத்துவம் எல்லாம் என்ன செய்யும், இருக்கும். அந்த பரலோக ராஜ்யத்தை போகணும்னா தனக்கு உண்டானவைகளை அந்த புதையல் அவர் பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு அதில் 44வது வசனத்தில் வாசிக்கிறோம், தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தான் என்ன செய்திருக்கிறாரு, அந்த புதையலை வாங்கி இருக்கிறார். அப்போ நமக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்றா மட்டும்தான் அந்த புதையலை வாங்க முடியும். அப்படி என்னத்தை உண்டானவைகள் எல்லாம் நமக்கு விற்க வேணும்? நம்மகிட்ட இருக்கிற என்ன செல்வங்களை எல்லாம் விற்றா இந்த புதையலை வாங்க முடியும்? பொறாமை, ஆணவம், மேட்டிமை, புறங்கூறுதல், அவங்க நல்லா இருக்காங்களே நான் நல்லா இல்லையே, இதை பூராத்தே விற்றால் மட்டும்தான் இந்த புதையலை வாங்க முடியும். ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நான் என்ன செய்ய முடியும், செல்ல முடியும். நம்முடைய சுய பராமரிப்பு, நான் எப்படி இருக்கிறேன், என்னை சுற்றி எப்படி இருக்கிறது, என்னை சுற்றி இந்த களை செடிகள் எல்லாம் இருக்கிறதா, இதை எல்லாத்தையும் நான் விட்டுறணும். இதை எல்லாத்தையும் நான் விற்றா மட்டும்தான் இந்த புதையலை நான் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். இந்த புதையலை நான் வாங்கினா மட்டும்தான் அங்கே நான் என்ன செய்ய முடியும், செல்ல முடியும். இது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம், சுய பராமரிப்பு. இதில் உள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்ன நான் பராமரிக்க என்ன செய்கிறேன், அழைக்கப்படுகிறேன். ரெண்டாவது ஒரு ஓமையை நாம் அந்த வேத பாடத்தில் வாசிக்க கேட்டோம். 15ஆம் வசன 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 46வது வசனத்தை வாசிப்போம். பரலோக ராஜ்யம் முத்துக்களுக்கு, நல்ல முத்துக்களுக்கு என்ன செய்கிறது, ஒப்பாகிறது. முத்து நவரத்தினங்களில் ஒன்று. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடலுக்குள்ள சிப்பியினுடைய வயிற்றுக்குள்ள அந்த முத்து இருக்கும். இது எப்படி முத்து உருவாகிறது என்றால், அது வயிற்றுக்குள்ள நீர் திவலைகளோ அல்லது மணலோ அல்லது சின்ன பூச்சிகளோ உள்ளே புகுந்து விட்டால் அந்த சிப்பியின் அதை என்ன செய்யுமா, உறுத்தி கொண்டே இருக்குமா. அதனால என்ன செய்வாராம், அந்த சிப்பி தன்னை சுற்றிலும் தன்னை பாதுகாக்க ஒரு திரவத்தை உண்டு பண்ணுமா. அந்த திரவம் என்ன செய்யுமா, அப்படியே மெல்ல உருமாறி 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 தான் அடுக்கடுக்காகி தான் இந்த என்ன செய்கிறது, அந்த முத்து உருவாகிறது என்று என்ன செய்கிறோம், நமக்கு பார்க்கிறோம். பல பாடுகளையும் பல வேதனைகளையும் பல சோதனைகளையும் பட்ட பிறகுதான் அந்த சிப்பியின் வயிற்றுல அந்த முத்துவானது உருவாகுவதை நமக்கு பார்க்கலாம். இந்த ஓமையில பார்த்தோம்னா ஒருத்தர் வருகிறார். யார் அவரு? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வருவார். நல்ல முத்துக்களை தேடி என்ன செய்வார், இந்த உலகத்துல வருவார். அவர் வியாபாரியாக நல்ல முத்துக்களை தேடி என்ன செய்கிறார், வருவதை நமக்கு பார்க்கலாம். ஒரு வியாபாரிக்கு தான் தெரியும் நல்ல முத்து எது, நல்ல இல்லாத முத்து. ஏன்னா இப்போ நிறைய கடைகளில் முத்துக்களை நமக்கு என்ன செய்கிறோம், பார்க்கலாம். ஒரிஜினல் முத்து பல லட்சங்களுக்கு சமானமா. ஆனால் இப்போ ஹைதராபாத்ல எல்லாம் போனோம்னா அங்கே முத்துக்கள் ஃபேமஸ். அங்கே கிடைக்கிற முத்துக்கள் எல்லாம் செயற்கை முத்துக்கள், ஒரிஜினல் முத்துக்கள் அல்ல. இதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, சிப்பியின் வயிற்றில் அவங்களே ஒரு திரவத்தை இது பண்ணி முத்துக்களை உண்டு பண்ணுகிறான். ஆனால் ஒரிஜினல் முத்துடைய விலை அதிகம். அப்போ ஆண்டவர் இங்கே வருத நேரத்தில் எது முழுமை அடைந்த முத்து, எது முழுமை அடையாத முத்து என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். முழுமை அடையாத முத்துனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா முத்துக்கள் வளர்வதற்கு 3 வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றன. 3 வருடங்கள் எடுத்துக்கொண்டாதான் அது நல்ல ஒரு முத்தாக வெளிப்படும். 1 வருடத்துல 1.5 வருடத்துல எல்லாம் வருகின்ற முத்துக்கள் எல்லாம் என்னது இருக்குமா, முழுமை அடையாத செயற்கையான முத்துக்கள். இந்த முத்துக்கள் அதை யாருக்கு தெரியும், வியாபாரிக்கு தெரியும். வியாபாரியார் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்கு எது முழுமை அடைந்த முத்து எது முழுமை அடையாத முத்து என்பது தெரியும். ஒரு சிப்பியின் வயிற்றில் இருந்து அந்த முத்துக்களை உடைத்து எடுக்கும்போது அது தன்னையே அப்படி உடைச்சு அது என்ன செய்கிறது, ஒரு அழகிய முத்துவை கொடுக்கிறது, ஒரு மனம். அதே மாதிரி தான் ஆண்டவர் இங்கே வருத நேரத்தில் எது நல்ல முத்து எது இது முழுமையடையாத முத்து என்பது தேடும் ஒரு நல்ல முத்தை ஆண்டவர் நம்ம தேடுற நேரத்தில் நாம் ஒரு நல்ல முத்துக்களாக இருக்கும்போது, அது முழுமையடைந்த முத்துக்களாக நம்ம வெளிப்படும் போது நமக்குள்ள என்ன இருக்கணுமா, அன்பு இருக்கணுமா, கருணை இருக்கணுமா, இரக்கம், நீதி, பொறுமை, தாழ்ச்சி, இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு அழகிய முத்துக்களாக நமக்கு என்ன செய்ய முடியும், ஒரு முழுமை அடைந்த முத்துக்களாக நம்ம வெளிப்பட முடியும்.
ஆண்டவர் நம்மளை வியாபாரியாக தேடி வரும்போது நம்மளை அவர் என்ன செய்வார்? அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அது வசதியாக இருக்கும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் ஒரு நல்ல முழுமையடைந்த முத்துக்களாக நாம் மாற என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்கும் இந்த கடைநாணய காணிக்கை வழியாக ஆண்டவர் கற்றுத்தருவது நம்ம பூமியை எப்படி பராமரிக்கணும், நான் என்ன பராமரிக்கணும். இந்த பூமியில் ஒரு நாள் பூமி திரும்பும், அது திரும்ப அதை நம்பி நம்மளை ஒப்படைச்சிருக்கார் ஆண்டவர். அந்த பூமியை பராமரிக்க நாம் என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம். அதே மாதிரி என்ன நான் என்னை சுய பராமரிப்பு நான் செய்யணும். நான் எப்படி இருக்கிறேன்? இந்த உலகத்தில் இந்த நித்திய வாழ்வுக்கு நேராக நான் செல்லும்போது நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மை நாமே நம்ம கேட்கணும். அந்த 2 ஓமை நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி இருக்கணுமா? நல்ல முத்துக்களாக இருப்போம். அந்த புதையலை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து பழக்க வழக்கங்களை விட்டு அதை விற்று நாம் அந்த புதையலை வாங்கி நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்வோம். நல்ல முழுமையடைந்த முத்துக்களாக பரலோக ராஜ்யத்துக்கு செல்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலும் மத்தியிலே வந்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான அம்மா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, இந்த குடும்பத்தாருக்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலும் நாம் சிறப்பாக செய்தியை அறிந்தவர்களாய் நம்முடைய திருப்பணிகளுக்கென்று நம்முடைய கடை நாணய காணிக்கையை படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புத்தெழுச்சி பாடலிலே பாடல் எண் 86 துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடல் பாடப்படுகின்ற வேளையில் நாம் இந்த ஊழியங்களின் பொருளை உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கென்று இந்த ஊழியத்திற்கென்று நம்மை அர்ப்பணிக்கின்ற அடையாளமாய் முன்வந்து காணிக்கைகளை படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, நீர் எங்கள் வாழ்வில் செய்கிற நிலங்கா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.
படைக்கப்பட்ட அருமையான இந்த கடை நாணய காணிக்கை அடையாளத்துக்காக இந்த காணிக்கையை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரமாக ஆண்டவரே நாங்கள் இன்னும் பயனுள்ள பாத்திரங்களாக இந்த உலகத்தில் திகழ வேண்டும் சாமி. இந்த பூமியை, இந்த மண்ணை, இந்த உலகத்தை பாதுகாக்கிறவர்களாக, அதோடு சேர்த்து ஆண்டவரே எங்களை நாங்கள் சரியான பாதையில் நடத்துவர்களாக காணப்பட வேண்டும் சாமி. தொடர்ந்து எங்களை நீர் வழிநடத்துவீராக, உடைய ஞானத்தை தருவீராக. இந்த காணிக்கைகள் எல்லாம் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, அங்கீகரித்து ஆசீர்வதியும். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். படைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பெயர் பெயராக ஆசீர்வதியும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக, குறிப்பாக ஒப்புரவாகுதலை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை இந்த காணிக்கையில் படைக்கப்பட்டிருக்கிறது எண்ணிமை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து கடந்து செல்வது வச்சு இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரிலே தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். தொடர்ந்து 2வது காணிக்கை பாடலாக 319வது கீர்த்தனை, ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்ற என்ற துவக்கம் கொண்ட 319வது கிறிஸ்தவ கீர்த்தனை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணம் செய்வோம். ஸ்தோத்திர காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Na
காணிக்கைக்காக இறைவேண்டல் செய்வோம். விதைத்து அறுத்து அவற்றின் கனிகளை புசிப்பீர்கள் என்று கூறிய அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நாளிலும் உமது கரத்திலிருந்து நாங்கள் பெற்று ஒரு சிறிய காணிக்கையாக உமது பாதப்படியில் நாங்கள் வைத்திருக்கிறோம் சுவாமி. இந்த காணிக்கையும் இசப்பா ஒன்றும் 30 100 பலன் பெற நீங்கள் கிருபை செய்து வழிநடத்துங்க. இந்த காணிக்கையை செலுத்தினவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திச்சு கொள்ளுங்க. வந்தவர்கள் வந்தவனமாய் செல்லாமல் உமது இறை ஆசையை பெற்றுக்கொள்பவராய் இருக்க நீர் கிருபை செய்து வழிநடத்துங்க. அருமை இரட்சகர் இயேசு நாமத்தில் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அர்ப்பணிப்பின் ஜெபம். பற்கள் ஒளியுடன் அமைதியாக இருப்பது போல பூமியே எங்களுக்கு அமைதியை கற்றுக்கொடு. பழைய கற்கள் நினைவாற்றல் பாதிக்கப்படுவது போல பூமியே எங்களுக்கு துன்பத்தை கற்றுக்கொடு. பூக்கள் தாழ்மையோடு துவங்குவது போல பூமியே எங்களுக்கு தாழ்மையை கற்றுக்கொடு. தாய் தனது குழந்தைகளை காப்பது போல பூமியே எங்களுக்கு அக்கறையை கற்றுக்கொடு. மரம் தனியாக நிற்பது போல பூமியே எங்களுக்கு துணிவை கற்றுக்கொடு. தரையில் ஊர்ந்து செல்லும் எறும்பு போல பூமியே எங்களுக்கு வரம்பை கற்றுக்கொடு. ஆகாயத்தில் உயரம் பறக்கும் கழுகு போல பூமியே எங்களுக்கு சுதந்திரத்தை கற்றுக்கொடு. இலையுதிர் காலத்தில் விழுகின்ற இலைகளைப் போல பூமியே எங்களுக்கு விட்டு கொடுத்தலை கற்றுக்கொடு. வசந்த காலத்தில் முளைக்கும் விதையைப் போல பூமியே எங்களுக்கு மீளுருவாக்கத்தை கற்றுக்கொடு. உருகிய பனி தன் வாழ்வை மறப்பது போல பூமியே எங்களை நாங்களே மறக்க கற்றுக்கொடு. வறண்ட வயல்கள் மழையில் அழுவது போல பூமியே எங்களுக்கு இரக்கத்தை நினைவில் கொள்ள கற்றுக்கொடு. ஆமென், ஆமென். தொடர்ந்து கடவுளுடைய பிரசன்னத்திலே மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளுக்கான மன்றாட்டு ஜெப குறிப்புகளை 2வது லெத்தானியா ஜெபத்தின் வழியாக நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். ஒவ்வொரு ஜெபத்தின் நிறைவிலும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 42ஆம் பக்கத்தில் இருக்கிற 2வது லெத்தானியா ஜெபம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய வட இந்திய மற்றும் தென்னிந்திய பேராயர்கள் அத்தனை பேருக்காகவும் மற்ற எல்லா பணிவிடைக்காரருக்காகவும் விசேஷமாக அருப்பெருந்திரு அறிவர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்ம தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும்
கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காகவும் உமது திருமுன்பதாக நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணியிலும் உண்மையோடும் கடவுளுடைய பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாக கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்மத்தில் வந்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு, அம்மா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக அருமை அம்மாவை கனப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மத்தியில் இருக்கின்ற அருமையான சாந்தி எபினேசர் அம்மா அவர்களும் பெல்சியா அம்மா அவர்களும் முன்வந்து அம்மா அவர்களுக்கு சால்வை அணிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆலயத்தின் நினைவு பரிசை அருமையான பெல்சியாமா அவர்கள் கொடுக்கும்படியாய் அன்போடு நம்மத்திலே அருமையான ஐயாவுடைய மகள் அம்மாவுடைய மகள் ஆர்லின் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாய் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசை நம்முடைய விஜயராணி பிராங்க்லின் அம்மா கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய குடும்பத்தாருக்காக, அம்மாவுடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆராதனையின் நிறைவு பகுதியில் இருக்கின்ற ஜெபத்தை உங்கள் அருகில் உள்ளவர்களோடு கரங்களை கோர்த்து கொண்டு ஏறெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் யாவரும் எழுந்து நின்று அருகில் உள்ளவர்களோடு நாம் கரங்களை கோர்த்து சமாதானத்தை இயற்கையோடு பகிர்ந்து கொள்வதின் அடையாளமாக நாம் சமாதானத்தின் ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். படைப்பில் நடனமாடும் கடவுளே, மனித அன்புடன் நம்மை அணைப்பவரே, இடியைப் போல நம் வாழ்வை அசைப்பவரே, அவரது நீதியினால் உலகை நிரப்ப எங்களை உமது வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வாதித்து அனுப்பும். ஆமென். ஆராதனையின் நிறைப்பாடலாக பாமாலை எண் 87 விண்மீன் நோக்கி களிப்பாய் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 87. Amen.
யாவையோ அன்பின் ஆண்டவரே, கிருபை நீவால் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு உம்முடைய படைப்புகள் அனைத்தோடும் இணைந்து போற்றும்படியாகவும், இந்த படைப்பும் உம்மை மகிமைப்படுத்துகிறது, உம்மை துதிக்கிறது என்ற நன்றி உணர்வோடும், இந்த படைப்பை நாங்கள் பாதுகாப்பதின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளவும், நாங்களும் உமது படைப்பாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வையும் அறிந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய படைப்பாகிய நாங்கள் இயற்கையோடு இணைந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த, இந்த பூமியை பண்படுத்தி பாதுகாத்து உம்முடைய வருகை மட்டுமாய் நாங்கள் மாட்சியாக உம்முடைய சாட்சியாக எங்களுடைய வாழ்வை காத்துக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலுமே இந்த கடை நாணய காணிக்கை ஆராதனையை நடத்தவும், அதிலே நாங்கள் பங்கு பெற்று உம்முடைய விருப்பம் என்ன என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளவும், நாங்களும் ஒரு படைப்பென்று உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்கும்படியாகவும் கிருபை தந்தீர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். வருகின்ற புதிய மாதம் உம்முடைய திருவருகை காலங்களின் மாதங்களாய் இருப்பதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனுக்குலத்தின் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பலனையும் அருளும்படியாய் நீர் உலகில் வந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து, கர்த்தர் எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்றிருக்கிற சாட்சிகளை காத்துக்கொள்ள தொடர்ந்து உம்முடைய ஆவியானவர் இந்த நாட்களிலும் வருகின்ற நாட்களிலும் எங்களை பலப்படுத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.